ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. வெல்கம் டு தமிழ் ஊர்வலம். எல்லாம் நலமா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைசூர் சீரீஸ் தாங்க. அருமையான ஒரு பேலஸ்லாம் பார்த்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னங்க வாழ்க்கையில் போரா, ட்ராவல் பண்ணுங்க மோரா, வாழ்க்கையை மறுபடியும் ஜோரா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் தெரியும் நம்ம கள்ளக்குறிச்சின்னு. கள்ளக்குறிச்சியில் நைட்டு தங்கிட்டுங்க. இந்த லாட்ஜ் தாங்க. ஹோட்டல் சொல்ல முடியாது, லாட்ஜும் சொல்ல முடியாது. ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையா, நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு லாட்ஜ் தாங்க Booking.comல பதிவு பண்ணியிருந்தேன். நல்ல ரிவ்யூஸு. ஆனா, ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, புக்கிங் பிளான்க்காக 1 ஆகுது அப்படின்னு தொரத்தி விட்டாங்க. அத ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த மாரி அனுபவம் ஏற்பட்டிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுதாங்க ரிசப்ஷன். நல்ல ஒரு ரிவ்யூ, இதுக்கும் நல்ல ரிவ்யூ குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். அவ்வளோ அட்டகாசமா இருந்தது பாருங்க. இன்டீரியர் நல்லா டெக்கரேஷன் பண்ணி, நல்லா காற்றோட்டமான ரூமுங்க. ரேட்டு பின்னாடி பார்க்கலாம். இங்க இத மட்டும் பாருங்க. இதான ரூமுக்குள்ள வந்தாச்சுங்க. அவ்வளோ சுத்தமா இருக்கு பாருங்க ரூம். டிவி இருக்கு. இங்க பாருங்க. சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆல் ஓவர் கண்ணாடி. நல்லா மேக்கப் பண்ணலாம். வார்ட்ரோப் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே தான் டாய்லெட் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்த்துக்குவோம். வெஸ்டர்ன் தான். வாஷ் பேஷன் இருக்குது. இங்கேயும் கண்ணாடி இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனு நீட்டாக இருக்குது. ஒரு அங்கங்கே சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாமே தேவையான வசதி இருக்குது. இது போதும் நமக்கு. நல்லா செல்ஃபி எடுத்துகிட்டு ரூம் வெக்கேட் பண்ணியாச்சுங்க. காலையில் டிஃபன் வந்தாச்சு. பாருங்கள், கர்நாடகா ஃபுட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி, வடை, சாம்பார் முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வாங்க பேலஸை சுற்றி பார்க்க வந்தாச்சு. பாருங்கள், இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் திரும்பினா பேலஸ் தாங்க. இந்த பேலஸில் 175 ரூம் இருக்குங்களாம். 18 கோயிலாம். ஒன்றும் ஒரு பெரிய கோயிலுங்க. அதே மாதிரி அந்த பேலஸில் என்னென்ன இருக்குது தெரியுமா? எத்தனை வாட்டி தீ பிடிச்சி எரிஞ்சு திரும்ப புதுப்பிச்சு இப்போ அப்படியே புத்தம் புதுசாகவே இருக்குங்க இப்போ பேலஸு. தசரா ஃபெஸ்டிவல் அன்னைக்கு எங்கேயுமே நிற்க முடியாதுங்க. அவ்வளோ கும்பலாக இருக்கும். ஜெகஜோதியாக லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே பேலஸை முன்னுங்க. வாங்க ஒரு வாட்டி தசரா ஃபெஸ்டிவல் அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாம இப்போ என்ட்ரன்ஸுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஃபால்ஸ்லாம் வச்சு கலகலப்பாக ஏற்றுறாங்களே, ஹைப் ஏற்றுறாங்களே. வாங்க உள்ளே போயிடுவோம். இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வாங்கிட்டு தான் போகலாம். அதுவும் ஆன்லைனில் கூட பண்ணலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுக்கு எது உங்கள் வசதியாக செஞ்சுருங்க. இங்கே பாருங்கள், முதியோர்களுக்கு கார் வசதியும் இருக்குது. பேட்ரி காரு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. ஒரு தூசி திரும்பி இருக்கா பாருங்கள் வழிநடையில். இப்போ பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அப்படியே நம்ம போயிட்டு இருந்தால் லெஃப்ட் சைடில் பேலஸ், ரைட் சைடில் நிறையா கோயில் இருக்குது. பேலஸ் இங்கேருந்து பார்த்தா அந்த காட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் பாருங்கள். எவ்வளோ செடி கொடி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. நேச்சராக இங்கே தான் கோயிலுக்கு நிறையா இருக்குது. எதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம்? வாங்க பேலஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா பேலஸை சீக்கிரம் மூடிடுவாங்க, கோயிலும் மூடிடுவாங்க தான். நம்ம வந்தது மெயினாக பேலஸ் தான். இங்கே நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். நிறையா செல்ஃபி விதவிதமாக எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயத்தை கவுத்து வச்ச மாரி தான் நிறையா அங்கே இந்த குட்டோம்னு சொல்லுவாங்க அது இருக்குது. அதுக்கு தனி கலர் அடித்து அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். மற்ற இடத்துல ஏன் டல்லாக இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் ஸ்டோன் போல் இருக்குது. ஸ்டோன் ஒர்க்குன்றதால அப்படியே நேச்சுரலாக விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான வியூங்க. மாம்பெரிய பேலஸ். இந்த கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும் போலதுங்க. எவ்வளோ அருமையாக ஒயிட் கலர் ஃப்ளவரு அட்டகாசமாக இருக்கு பாருங்க. அந்த ஒயிட் கலர் ஃப்ளவரு. கார்லாம் விட்ருக்காங்க. நம்ம மட்டும் கார் மட்டும் விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னு தெரியல. வாங்க இந்த வழி தான் உள்ளே போய் ஆகணும். நீங்கள் செப்பல் போட்டிருந்தா செப்பலை தூக்கி ஒரு கவருக்குள்ளே போட்டு தான் இங்கே வச்சுட்டு தான் போய் ஆகணும். செப்பல் அலௌடு இல்லை உள்ள. நம்ம உள்ளே வந்தாச்சுங்க பேலஸ்க்குள்ளே. இன்னைக்கு வீக் டேஸ் தாங்க. ஆனால் பாருங்க, கும்பலை பாருங்க. இங்கேருந்தே கியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெதுவாக தான் நகருது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வளைவுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதுதாங்க மைசூர் ஸ்பெஷல். பாருங்க, கிரானைட் கல், அதுக்கு மேலே சிவப்பு கல், அது மாதிரி தூண் வச்சுருக்காங்க பாருங்க. அப்படியே கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் அது கிடையாது, ஒரிஜினல் கலர் இருக்குது.
ஒரிஜினல் கல் இது. மேலே வந்து சிவப்பு கல், கீழே கிரானைட்டு. அது அதுக்கு ஒரு ஒரு கலர். பார்க்கும்போது அட்டகாசமா இருக்கு இல்லைங்க? உள்ள என்ட்ரன்ஸில் நுழைவாயில் கட்டி இந்த இது மறைவு மாதிரி கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பாருங்க வேலைப்பாடு. வாங்க உள்ள போகலாம். சீலிங்லேயும் பாருங்க, ஆஹா அட்டகாசம். இங்கேயே மிரட்டுது பேலஸு. யானை, தும்பிக்கை, பேய் யாரோ விட்றாங்களா? இது வந்து ஒரு இந்த இடம் மல்யுத்தம் நடக்குமாங்க. இந்த ராஜா மேலே உட்காந்து பார்ப்பாராம். அந்த மாதிரி ஒரு இடம் இது. அப்படியே வாங்க மேலே போகலாம். படி சின்ன சின்ன படி தான், வயசானவங்களும் ஈஸியாக ஏறிடலாம். பாருங்கள், இங்கேருந்து அந்த வால் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். வால் பெயிண்டிங், சீலிங் பெயிண்டிங், இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த நேர்த்தியாக அந்த தூண்லாம் வச்சு, அந்த ஆர்ச்செல்லாம் வச்சு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அது பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. இங்கே வீடியோவில் பார்க்கும்போது சின்ன சின்ன தூணாக இருக்கும். ஆனால் கிட்ட நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய தூண், எவ்வளோ பெரிய பெயிண்டிங்ஸ்னு. கிளியராக இருக்குது பாருங்கள் இந்த பெயிண்டிங்ஸ்லாம். இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபேட் ஆகாமல் அப்படியே பளிச்சுன்னு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்ட மாதிரியே இருக்குது. அந்த வாலில் இந்த கீழே டைல்ஸும் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அதுவும் தெளிவாக இருக்குது. கீழே பாருங்களா, சுற்றிலும் அட்டகாசமாக இருக்குது. லைட்டிங்கா இல்லை உண்மையான கலரானே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கங்கே நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஓய்யோ, எவ்வளோ பெரிய ஹைட்டான இடம் தெரியுங்களா? அது 6 ஃப்ளோரா அந்த இடத்துல. 6 ஃப்ளோர் ஹைட் இருக்குது இந்த இடம். அவ்வளோ பெரிய மண்டபம்ங்க அது. மகாராஜா மண்டபம். அவங்க மட்டும் உக்காந்துட்டு முக்கியமான வைப்பை சந்திக்கிற இடம் தான் அது. திரும்பவும் வால் பெயிண்டிங் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம் வாங்க. இந்த ஃப்ளோரிங்லாம் எவ்வளோ தெளிவாக க்ளீனாக இருக்குது. அதனால தான் செப்பல் போட அலோவ் பண்ணுறதில்ல நினைக்கிறேன். ஃப்ளோரிங்லாம் வீண் ஆயிடுன்னு தான். இந்த கதவு பாருங்க, டபுள் டோரு. ஒவ்வொரு கதவுமே எவ்வளோ பெருசுங்குது பாருங்க. அப்பா, பர்மா தேக்குன்னு நினைக்கிறேன். பாலிஷ் பண்ணி பல பல பலன்னு வச்சிருக்காங்க. சீலிங்லேயும் எவ்வளோ வேலைப்பாடு. எதை பார்க்குறதுனே தெரில, எதை வர்றதுன்னு தெரில. ஃப்ளோரிங்கும் அவ்வளோ க்ளீனாக அப்படியே லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்குது ஃப்ளோரிங்லாம். இங்கே பாருங்கள், முக்கியமான பெயிண்டிங்ஸு, அரச குடும்பத்து ஆளுங்களோட பெயிண்டிங்கு, ஃபோட்டோவும் இருக்குது. இங்கே முக்கியமாக ரவிவர்மா ஓவியம்லாம் இருக்குங்களா? அதெல்லாம் விலை மதிப்பே இல்லை அந்த ரவிவர்மா ஓவியம். இதை பாருங்க, இதுதாங்க அருமையாக வரைஞ்சிருக்காங்க பாரு. அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே வரைஞ்சிருப்பாங்க. அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தொட்டு பார்க்க அளவுடு இல்லை, தூரமாக தான் நின்று பார்க்க முடியுது. எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. எத்தனை வருஷத்துக்கு காலம் பெயிண்ட் தெரியுமா அதெல்லாம்? இன்னும் அப்படி சரியாமல் லைட்டாக இது கூட இல்லாமல் இருக்குது பெயிண்டிங்கு. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். இதுதாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய பெயிண்ட் பாருங்க. அப்படியே நேச்சுரலாக இருக்குது பாருங்க. அது புடவை கலர்லாம், பார்டர் கூட அப்படியே தெளிவாக இருக்குது. லைட்டு கிளார் அடிக்குது இந்த இடத்துல பாருங்க. லைட்டு கிளார், கொஞ்சம் லைட் கிளார் இல்லாமல் பார்த்தா நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் ஜென்ஸ் உட்காருவாங்க, லேடிஸ் நின்றுருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த பெயிண்டிங்லாம். இதெல்லாம் ஒரு பெயிண்டிங் தான். சுற்றிலும் பெயிண்டிங் தாங்க. ரவிவர்மா ஓய்வும் இருக்குது, மற்றவங்க ஓய்வும் இருக்குது. பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அவருக்கு ராஜாவுக்கு கிஃப்டாக வந்த பொருள்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேழைக்குள்ளேயும் என்னென்னமோ இருந்திருக்கு. அந்த காலத்தில் வைரம், வைடூரியம் எல்லாமே வச்சுருந்தது. ஆனால் இப்போ எடுத்துட்டாங்க. அந்த பேழையை மட்டும் வச்சுருக்காங்க. கண்ணாடி அவ்வளோ பளபளப்பாக இருக்குது. சரி வாங்க, அடுத்த பாட்டுக்கு போகலாம். அப்படியே ஒரு ரூமாக ஒரு இதுவும் வச்சுருக்காங்க போலது. திரும்பவும் வால் பெயிண்டிங்ஸ். இந்த அரண்மனை வந்துங்க முன்னாடி மரமாக இருந்தது. மரத்திலே கட்டின அரண்மனையாக இருந்தது. 1896 தசரா விழா போது எரிஞ்சு போச்சு நிறையா பகுதி. அதை திரும்ப அடுத்த வருஷமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 15 வருஷம் கழிச்சு 1912 முடிச்சிருக்காங்க. புதிய அரண்மனையை 4வது கிருஷ்ணராஜ உடையாரும் அவரது அம்மாவான நஞ்சமன்னி தேவியும் சேர்ந்து ஒரு ஆங்கிலேயர்கிட்ட, அதாவது கட்டிட கலைஞர் ஹென்றி இர்வின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் தான் நிறையா இடத்த தேடி பார்த்து
கண்டுபிடிச்சு எப்படி எப்படி கட்டணும்னு கட்டியிருக்காருங்க நேர்த்தியா. நான் சொன்னபடி 1912ல் இந்த பேலஸ் கட்டி முடிக்க மொத்தமே 41 லட்சம் தான் செலவாயிருக்கு. யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களா? எரிஞ்சு போய் மீதி இருந்த அரண்மனையும் உள்ள இருக்கு. மரத்தால் ஆனது. அது அலவுட் இல்ல இப்ப பாக்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்ப, இந்த போர்க்கருவிகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அம்பு, வேலு, ஈட்டி, அது துப்பாக்கி உட்பட இருந்தது. அதுக்கு தனியா ஒரு பெரிய ரூம் இருந்தது. அது அதுக்கு தனி டிக்கெட் வசூல் பண்றாங்க. அதெல்லாம் இப்ப அலோவ் பண்றதே இல்ல. வெள்ளி ஃப்ரேம் போட்டு பளபளன்னு கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா? அந்த இத பாருங்க, சிம்மாசனத்த. மேல இதா விதானத்த பாருங்க. மரத்தாலே ஆன சீலிங்கு. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. என்ன சரியாம. அட்டகாசம். நல்லா மேக்கப் பண்ணுவாங்க பொழுது. மகாராணிக்கெல்லாம். அதுக்காகவே இந்த அரண்மனையில மொத்தம் 175 ரூம் இருக்குங்க இப்போதைக்கு. 1930 வரைக்குமே நெறையா பராமரிப்பு பணிலாம் செஞ்சிருக்காங்க. இந்த குவி மாடங்கள்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் என்ன பாணின்னா, இந்தோ சரசனிக் பாணின்னு சொல்றாங்க. இது வந்து இந்து, முஸ்லிம், ராஜ்புத்து, கோதிக் அவங்களுடைய கலவை. அவங்களோட பாணிகளோட கலவைன்னு சொல்றாங்க. நெறைய பளிங்கு கல்ல அ குவிச்சு வச்சிருக்காங்க உள்ள. பாருங்க. என்னென்ன நேர்த்தியா இருக்குன்னு. பாருங்க இதெல்லாம் பளிங்கு கல்லு தாங்க. இந்த அரண்மனைக்கு மொத்தம் 3 நுழைவாயில் இருக்குங்க. கிழக்கு வாசலு முன்பக்கம் இருக்கு. தசராவும்போது மட்டும் தான் மேற்கு வாயில் தொறப்பாங்க. மத்த நேரத்துல தெற்கு வாயில் மட்டும் பொதுமக்களுக்காக திறந்து விடுறாங்க. யப்பா! என்ன நேர்த்தி பாருங்க. கட்டடக்கலைன்னா இதுதான் கட்டடக்கலை. ஒரு பிழை இருக்கான்னு பாருங்க. அந்த கலர் என்ன கலர் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆஹா! அருமை, அருமை. இது வந்து ராஜா உட்காந்துட்டு வெளியில பார்ப்பாராம். அந்த திடல்ல நெறைய விளையாட்டு போட்டிகள் நடக்கும். இங்க உட்காந்துட்டு தர்பார் மண்டபம்னு சொல்றாங்க. சீலிங்ல எவ்வளோ வேலைப்பாடு. நுணுக்கமான வேலைப்பாடு. இந்த சீலிங்ல பாருங்களேன், பெயிண்டிங் எவ்வளோ அட்டகாசமா இருக்கு பாருங்க. நுணுக்கமான பெயிண்டிங்க. விதவிதமான கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹெர்பல்லுங்க. ஹெர்பல்லேருந்து அதனால தான் இவ்வளோ லைஃப் வருது பாருங்க. இந்த ஆர்ச்சில அந்த கலர் பாருங்க. அது சூப்பரா இருக்கு பாருங்க. கோல்டு கலரும் அதுவும். பளிங்கு தரை தாங்க எல்லாமே. அதனால தான் செப்பல் போடக்கூடாதுன்றாங்க. இங்க பாருங்க, எவ்வளோ வளைவு. அப்பா! எவ்வளோ பெரிய பெரிய தூண்கள். கண்ணாடி அம்மா பெரிய கண்ணாடி தெரியுமா? இங்கிருந்தே தெரியுது நம்பள. ஜொலிப்பு தாங்க. அட்டகாசம். நானும் சொல்ல மறந்துட்டேன். நானும் என் மனைவி, பையன் தாங்க வந்திருக்கோம். இவன் தான் 2 பேரும். நாம இப்ப மைசூர் பேலஸ்ல இருக்கோமா? இல்ல பாகுபலி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோமான்னு தெரியல. எப்படி கிளியரா இருக்கு பாருங்க. அப்பா! எவ்வளோ ஹைட் பாருங்க. நம்ம என்ன தூசி திரும்ப மாரி இருக்கும். இந்த இடத்துல தூண மறைச்சு போட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம மக்கள் நடமாடுற இடம். கைய வச்சு இது மாரி வீணாக்கிடுவாங்கன்னு தான் பிளாஸ்டிக் கவர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஐடியா தான். இந்த மாரி இடத்தால தான் இவ்வளோ புதுசாவே அழுக்கு இல்லாம இருக்கு. அப்பா! எவ்வளோ தூண் பாருங்க. ஆயிரங்கால் மண்டபம் மாரி இருக்கு பார்க்கும்போது. இங்க பார்த்தீங்கன்னா, சாமி படம்லாம் ஃப்ரேம் பண்ணி, அதுவும் தேக்கு மரத்துல பாலிஷ் பண்ணி அட்டகாசமா இருக்கு. இந்த கதவெல்லாம் பாருங்க. இது என்ன மரம்னே தெரியல. ரோஸ்வுட்டா இருக்குமோ? அடுத்த இதுல நுழையும்போது, இது கோல்டு கிளாரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல்டு கலர் பெயிண்டிங் தான் இங்க மெயினா இருக்கும். அதுதான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பண்ணதெல்லாம் வேற கலரு. இப்போ வந்து கோல்டு கலர் தான் இங்க மெயின். அப்படியே தங்கத்திலே செஞ்ச மாரியே இருக்கு. வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிப்பாங்களா? இல்லன்னு தெரியலையே! இவ்ளோ கிளீனா இருக்கு பாருங்க. இங்க சீலிங் பார்த்தீங்கன்னா, ரோஸ் வுட்ல மரம் செஞ்சிருக்காங்க. அந்த மரத்த யூஸ் பண்ணி ரோஸ் வுட் மரம். இந்த சில்வருங்க. ஃபுல்லாவே வெள்ளி கதவு. 1 டன்னா தேரும் போல இருக்கு. நெறைய கதவு இது மாரி இருக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய கதவு. 10 அடி உயரம் இருக்கும் போல இது. அதுக்கு முன்னாடி இந்த ஆர்ச்சும் அட்டகாசமா இருக்கு. இதுதாங்க கேரளாவோட பாரம்பரிய சின்னம். இவர் தாங்க இப்போதைக்கு அரசர். ஒரு வழியா பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். பேட்டரி கார் ஓடுது. ஆனா இங்க கிளீனா இருக்கு பாருங்க.
மர செடி கொடியோட ஒரு தூசி கூட இல்லை. இந்த இடம் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, அவ்வளோதான். இங்கே ஷாப்பிங் பண்ணலாம், அட்டகாசமாக இருக்குது, நிறைய பொருள் இருக்குது. சரி வாங்க, என்னென்ன ஷாப்பிங் பண்ணலான்னு ஒரு கிளான்ஸ் போயிடலாம். குழந்தைங்களாம் அழகாக கூட்டு வந்திருக்காங்க. தள்ளு வந்துங்க. பேலஸை பார்த்தாச்சு. இப்போ கோயிலுங்க. காம்பவுண்ட் சுவரோட 5 நிலை ராஜகோபுரத்தோட சூப்பராக இருக்குது பாருங்க. கோயில் ஃபுல்லாகவே கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. நல்லா பராமரிப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்துங்க முன்னாடி சிற்றரசு இருந்தது, விஜயநகர பேரரசு கீழே இந்த பேலஸ் இருந்தவங்க, எது வம்ச உடையாருன்னு சொல்கிறாங்களா அவங்களாம். அதனால் எந்த சதையாமல் காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. கொடிமரம் உட்பட எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. இது வந்து பெருமாள் கோயிலாக இருக்கணும், ஏன்னா இங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு அப்படியே போனேன்னா கொடிமரம் முன்னாடி வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சங்கு சக்கரம், கருடர், இதெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகலாம். இதெல்லாம் சுதை சிற்பம்னு சொல்லுவாங்க. அதாவது சிமெண்ட்டில் செஞ்சது, சுண்ணாம்பு சிமெண்ட்டில் கலந்த கலவை. இதெல்லாம் கல்லில், நம்ம ஊரில் கல்லில் செய்வாங்க, இங்கே சுதை சிற்பம். அதுவும் நிறைய வேலைப்பாடு இருக்குது பாருங்க. அது சுற்றிலும் எவ்வளோ வேலைப்பாடு. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க. சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். கல் தூண்கள், இந்தாண்டு விநாயகர் இருக்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான சிற்பக்கலையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும் தூண்லாம், இங்கே வேறு மாதிரி இருக்குது. இவங்களுடைய கலாச்சாரமே வேறு மாதிரிங்க. மூலவர் எவ்வளோ வேலைப்பாடை சுற்றி. இங்கே தான் வந்து எது வம்ச உடையாரெலாம் நிறைய பேர் வந்து கும்பிட்டுட்ருப்பாங்க டெய்லி. துவார பாலகர்கள். வாங்க வெளியில் வந்தாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குல்பி நல்லா இருக்கு டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள் விதவிதமான பொருட்கள். எப்பவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குன்னு காமிச்சிருவோம் ஒவ்வொரு வீடியோலையும். அதேமாரி தான் பாருங்கள். உங்களுக்கு எதோ ஐடியா இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து வாங்கலாம். அதுக்காக தான் இது, வேறு ஒன்றுக்கும் இல்லை. எது எது விற்கிறாங்கன்றது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அவ்வளோதான். கோயிலெலாம் கும்பிட்டு ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இன்னும் கோயிலை டீப்பாக உங்களை பார்க்கணும் விரும்புனீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலான ஆலய மணி ஓசை சேனல்னு இருக்குது. அதில் அந்த கோயிலை பற்றி டீப்பாக விவரமாக போடுறேன். சில பேருக்கு பிடிக்கும் ட்ராவல் சேனலில் எதுக்காக போடுறீங்கன்னு, ஏன்னா அது பெரிய லென்த்து வீடியோ. நிறைய கோயில் இருக்குங்க, சுமாராக ஒரு 18 கோயில் இருக்குன்றாங்கல்ல. அதனால் அதெல்லாம் தனி வீடியோவாக போடுறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா பாருங்கள். அருமையான ஒரு பேலஸுங்க. மைசூரை என்னோட முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.